நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் விஷாரத் பூர்வார்து அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஹிந்தி நிபந்து சங்கலன் அதில் வரக்கூடிய சாத்து, அதாவது ரூப் ரேகா, பாரதிய சமாஜமே நாரிகா ஸ்தான், அதாவது இந்திய சமுதாயத்தில் பெண்ணினுடைய இடம் அல்லது நிலைமை. பிரஸ்தாவனா, நாரி புருஷ்கி ஜீவன் சங்கினிக, அதாவது பெண் அப்படிங்கிறவங்க ஆணுடைய வாழ்க்கை துணைவி அல்லது தோழி, மனைவி, எது வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட் சிருஷ்டிகா மூல்கை, இது படைப்பினுடைய தோற்றம். நாரிக்கே அபாவ்மே, அதாவது பெண் இல்லாவிட்டால் மானவக்கி கல்பனா, நம்மளுடைய மனிதனை கற்பனை கர்ணா செய்வது அசம்பவ்ஹ, நிகழாதது. வஹ்மாக, அவள் ஒரு தாய், பத்னிகை மனைவி, பிரயசி காதலி, புத்ரி மகள், தேவி பி ஹ கடவுளும் அவர், மற்றும் தானவி பி அரக்கியும். பதிவிரதா கி நிராலா, பதிவிரதான பதிவிரதை உடைய, நிராலான விசித்திரம் ஆதர்ஷ் விசித்திரத்தை வெளிப்படுத்த பிரஸ்துத் கர்னேவாலி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சத்தின பதிவிரதை. அநேக் ரூபோங்மே, பல வடிவங்களில், மானவ் ஜீவன் கோ, மனித வாழ்க்கையை, சிற்கால் சே, நீண்ட காலமாக, பிரபாவித் கர்னேவாலி, அதாவது வழிநடத்தி செல்லக்கூடிய பெண். ஏக் அன்பூஜ் பஹேலி ரகிகை, ஒரு விளங்காத புதிராக இருக்கிறாள். புருஷ் அவர் நாரி ஜீவன் ரூபி ரத்துக்கே தோ பகியே, அதாவது ஆண் பெண்ணுடைய வாழ்க்கை தேரின் ஆணும் பெண்ணும் வாழ்க்கை தேருடைய இரண்டு சக்கரங்கள். பகியன சக்கரம். எக் சப்சே படா சத்தியகை, இது எல்லாவற்றையும் மிகப்பெரிய அடி, அதாவது உண்மை, சத்தியன உண்மை. புருஷ் அவர் நாரி, ஆணும் பெண்ணும், ஜீவன் ரூபி ரத்துக்கே, வாழ்க்கை என்ற வாழ்க்கை வடிவத்து தேருடைய, தோ பகியேஹெம், இரண்டு சக்கரங்கள். ஒரு சக்கரம் இருந்தால் வண்டி ஓடாது, ரெண்டு சக்கரம் இருந்தால் தான் வண்டி ஓடும். ஜின்மே ஏக்மே, இதில் ஒன்றில் அபாவ்மே குறைந்தால், மானவ ஜீவன் மனித வாழ்க்கை, ஏக் பக்பி ஒரு அடியும், பட்னகி சக்தா முன்னேற முடியாது. தோனோங் மேசே இருவரிடத்திலும், கிசி ஏக்கி பூமிகா யாராவது ஒருவருடைய முகவுரை, நகன்ய நகிக தாழ்ந்தது அல்ல. சிருஷ்டி தந்திரபி, அதாவது உலக அமைப்பும், நகி சல் சக்தா இயங்காது. தோனோங் ஏக் தூசரே கே சஹ்யோகிகை, ஒருவர் மற்றவருடைய ஒத்துழைப்பாளர். சஹ்யோகி அப்படின்னா ஒத்துழைப்பாளர்கள். பிராச்சீன் பாரத் மே நாரி, அதாவது பண்டைய இந்தியாவின் பெண். வைதிக் கால்மே, வேத காலத்தில், நாரிக்கோ ஒரு பெண்ணிற்கு, கௌரவ பூர்ண, அதாவது முழு கௌரவம் நிறைந்த, அதிகார் பிராப்ததா அதிகாரத்தை பெற்றிருந்தால், வஹ் ஜீவன் கே அவள் வாழ்க்கையுடைய, பிரத்யேக் க்ஷேத்திரமே ஒவ்வொரு துறையிலும், புருஷ்கி கணவனுடைய அல்லது ஆணுடைய, சஹ்பாக்னி தி சமமாக பங்கெடுத்து கொள்ளக்கூடிய பங்குதாரராக இருந்தார். யுத்த பூமி போர்க்களம், அவர் சங்கட்கே சமயம் மேபி சங்கடமான காலங்களிலும், நார்யாங் பெண்கள், புருஷோங் கா சாத் தேதி தி ஆண்களுக்கு கை கொடுத்து வந்தார்கள். அநேகோங் விதுஷி, அதாவது பல படித்த பெண்கள், விதுஷி நாரியோங் ருக்வேதத்துடைய, சுக்தியோங்கி ரச்சனாக்கி ஒரு அழகான வாக்கியங்களை ரச்சனா பி கீர்த்தி படைத்தும் இருந்தார்கள். மகாபாரத் கால்மே, மகாபாரத காலத்தில், நாரி பெண், பாரிவாரிக் குடும்பம், சாமாஜிக் சமுதாயம், ராஜநீதிக் அரசியல், கதி விதியோங்கோ அந்த கதி விதிகளை, சஞ்சாலித் கர்னேவாலி வழிநடத்தி செல்லக்கூடிய, கேந்திரிய சக்தி ரகி ஒரு மைய சக்தியாக இருக்கிறாள். மத்திய யுகீன் பாரதிய நாரி, இடைக்கால இந்திய பெண். பாரதிய இதிகாசமே, இந்திய வரலாற்றில், பௌத்த கால்சே பௌத்த காலத்திலிருந்து, பாரதிய நாரிக்கே இந்திய பெண்ணுடைய, கௌரவ் கா ஹ்ராஷ் ஹோனே லகா அவருடைய கௌரவத்திற்கு குறை ஏற்பட தொடங்கியது. இசி சமய் இந்த சமயத்தில், பாரத் பர் இந்தியாவின் மேல், முசல்மானோங்கே ஆக்கிரமன் முஸ்லிம்களுடைய படையெடுப்பு, ஷுருஹுயே ஆரம்பமானது. அவர் பாரதிய நாரிக்கே இந்திய பெண்ணுடைய, ஜீவன் கி கருண் காத்தா
அதாவது இந்திய பெண்ணுடைய ஜீவன் வாழ்க்கையுடைய ஒரு சோகமான கதை, இதிகாஸ் வரலாறு ஆரம்ப ஹோகையா ஆரம்பமாகிவிட்டது. வஹ் அப்னேகோ அவர் தன்னையே அசுரக்ஷித் தன் பாதுகாப்பு அற்றவளாக மஹ்சூஸ் கர்னே லகி உணரத் தொடங்கினாள். அவர் மேலும் உனேங் பர்தேக்கே பீத்தர் அவள் திரைக்கு உள்ளேயே ரக்கா ஜானே லகா வைக்கத் தொடங்கினார்கள். ஆக்கிரமன் காரியோங்கே பைக்கே காரன் அதாவது படையெடுப்பாளர்களின் பயத்தின் காரணத்தால் பர்தா பிரதா இந்த திரைமுறை ஆரம்பமானது. பாகரி ஜீவன் சே வெளி வாழ்க்கையிலிருந்து உஸ்கா சம்பூர்ண சம்பந்த் அவளுடைய முழுமையான தொடர்பு டூட் கயா உடைந்து விட்டது. ஆதுனிக் யுக்மே நாரி கி பிரதிஷ்டா நவீன காலத்தின் பெண்களின் கௌரவம், அங்கிரேசி கி சாசன் சத்தா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி அதிகாரம் ஸ்தாபித்து ஹோனே கே சாத் நிலைநாட்டப்பட்டதுடன் பாரதம் ஆதுனிக் யுகமே நவீன காலத்தில் பிரவேஷ் கியா நுழைந்தது. பங்கால் மே வங்காளத்தில் ராஜா ராம் மோகன் ராய்னே நாரிகோ ஒரு பெண்ணுக்கு பெண்ணுடைய அபிஷாபு முக்த கர்னேக்கி அதாவது சாபத்திலிருந்து விடுதலை செய்வதற்கான கிராந்தி கா பிகுல் பஜாயா அதாவது புரட்சி என்ற புரட்சியை எக்காலமிட்டார். அதாவது பஜில் பஜாயா அப்படிங்கிறது எக்காலமிட்டார் இடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். உத்தர் பாரத்மே வட இந்தியாவில் மகரிஷி தயானந்தனே அதாவது முனிவர் தயானந்தனே நாரிகோ புருஷ்கி சமான அதிகாரிணி ஒரு பெண்ணை ஆணுக்கு சமமான உரிமையுடையவள் ஆக கோஷித்கர் அறிவித்துவிட்டு அனாச்சார்கி காராசே அதாவது கெட்ட நடத்தையுடைய அந்த சிறைச்சாலையிலிருந்து பாகர் கியா வெளியே எடுத்தார். இஸ்தரக் இந்த மாதிரி அநேகோம் பிரயாசோங்கே காரன் பலருடைய முயற்சியின் காரணத்தால் நாரி பெண் புனக மீண்டும் முக்தகுயி விடுபட்டாள். ஆஜ் வஹ் சபி க்ஷேத்ரோங்மே இன்றைக்கு அவள் சபீன எல்லா க்ஷேத்ரோங்க துறையில் புருஷோங்கே சாத் ஆண்களுடன் மகத்துவபூர்ண பூமிகா அதா கர் ரஹிகை அதாவது ஒரு சிறப்பு வாய்ந்த முன்னுரையாக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாள். பாশ্চাத்ய நாரிகா அனுகரன் மேற்கிந்திய பெண்ணின் சாயல் சமாஜ்கே அநேக் பந்தனோங்கோ தோடுகர் சமுதாயத்தில் உள்ள பல கட்டுக்களை உடைத்துவிட்டு ஜஹாங் நாரி எங்கு ஒரு பெண் பிரதிஷ்டாக்கா பாத்திர பன் ரஹிகை அதாவது மரியாதைக்கு உரிய ஒரு பாத்திரமாக ஆகிக் கொண்டு இருக்கிறாளோ வஹிங் பாশ্চাத்ய சபியதாக்கே அங்கு மேற்கத்திய நாகரிகத்தினுடைய அந்த அனுகரன் அதாவது மூடத்தனமாக பின்பற்றி கொண்டு அனுகரண பின்பற்றுதல். நாரி ஆதர்ஷாங்கோ நாரி தன்னுடைய ஒரு பெண் ஆதர்ஷன லட்சியம் மேன்மையை திலாஞ்சலி தேனேக்கி அதாவது எல்லா தொடர்புகளையும் முறித்துவிட அக்ரஷர்கள் முன்னேறி கொண்டு இருக்கிறாள். ஆதுனிக் பன்னேக்கே மோகு பாஷுமே அதாவது மேற்கத்திய நாகரிகமுடையவர்களாகின்ற மோக வலையில் படுகர் விழுந்து வஹ் அவள் அம்மா சகச்சரி தோழி தேவி கடவுள் ஆதிக்கி கரிமாக்கு ஆகிய பெருமைகளை நஷ்டக்கர் அழித்துவிட்டு பதன்கி ஓர் அழிவை நோக்கி உன்முக்குக அதாவது சென்று கொண்டு இருக்கிறாள். தயா இரக்கம், கோமல்தா மென்மை, ஸ்னேக அன்பு, விஸ்வாஸ் நம்பிக்கை, ஆதிசே வஞ்சித் ஆகியவற்றால் வஞ்சித் ஹோத்தி ஜாரகிகை வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாள். உப்ஷன்ஹார் முடிவு. பாரதிய நாரிகா ஆதர்ஷ் இந்திய பெண்ணுடைய சிறப்பு சர்வதா எப்பொழுதும் அனுகர்ணீயகை பின்பற்றத்தக்கது. பரதிய நாரினே இந்திய பெண் அப்பனே தியாக தன்னுடைய தியாகம் பலிதான்னாலும் தியாகமே தான். சக்தி சௌரிய வீரம் சக்தினா சக்திதா சௌரியன வீரம் சமர்ப்பன் அப்படின்னா அர்ப்பணித்தல் சதீத்வன புனித பதிவிரதை அற்புத் புத்தி அற்புதமான புத்தி கௌசல் திறமையுடைய மகான் ஆதர்ஷ் ஒரு சிறந்த லட்சியத்தை பிரஸ்துத் கியேகை பிரசுரித்து இருக்கிறார். நவீன்தா கேலியே புதுமைக்காக அப்னா தர்வாஜா கோல்கர் தன்னுடைய வாயிலை திறந்து வைப்பதில்
கோயி கல்தி நகி, எந்த தவறும் இல்லை. லேக்கின் ஆனால் ஹமே, நமக்கு பாரதிய சன்ஸ்கிருதி, இந்திய பெண்பாட்டினுடைய அவர் சபியதா பர், நாகரிகத்தின் மேல் கடா ரகனா சாகியே, நின்று கொண்டு இருக்க வேண்டும்.